எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். அதாவது பேசும்போது மிக மிக வீரமாக பேசிவிட்டு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறது, அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா தான் ஈர்தான், தான் இப்படி, தான் அப்படி என்று தன்னை வந்து பகிரங்கப்படுத்திக் கொள்வது எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னாள் மந்திரிக்கு முன்னாள் மந்திரிக்கு எல்லாத்துக்கும் வந்து சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. சின்ன உதாரணம் சொல்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் பற்றி தெரியும். அவர் வந்து முதல்வர் அவர்களோட சம்சாரத்தை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. அவருக்கு வந்து காவல்துறை வந்து அவரை கைது செய்ய போகிறாங்க. நான் வரமாட்டேன்னு தகராறு பண்ணுறாரு. இங்கே உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கேட்குறாங்க. நீதி வென்றதுன்னு ஒரு பெரிய போஸ்டர் கிஸ்டர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வச்சு, நீதி வென்றது, நான் சிறைக்கு செல்லவில்லை அப்படின்னு. பேச்சு சுதந்திரம் தான், அளவோடு பேசணும். அப்போ அதுக்கு ஜாமீன் கேட்குறாங்க ஹைகோர்ட்டில். அன்றைக்கி நான் இந்த கோர்ட்டில் நான் இருக்கேன். பேசுனது வந்து சீனியர் கவுன்சில் என்ஆர் இளங்கோ. அவர் தான் கேட்குறாரு. நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா குமரப்பன் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க மாட்டேன், நோ, இது மாதிரிலாம் பேசுறது நான் வந்து ஏபி கொடுக்க மாட்டேன், நீ ட்ரையல் கோர்ட்டை அப்ரோச் பண்ணு, அங்கே நீ ஜாமீன் வாங்கிக்கும், இதுக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, நீ பேசி வாங்கிக்க, நான் கொடுக்க மாட்டேன். அப்போது என்ன இல்லைங்க சொல்கிறாரு, நாங்கள் வேணும்னா அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கின்றோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நோ, வி நெவர் அக்செப்ட் யுவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி. ஒரு அஃபிடேவிட்டில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்டு அஃபிடேவிட் போட்டு நீ பாட்டிக்கு வந்து ஏபி வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் எல்லாம் இதே மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இதை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுவாங்கல்ல. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்போ பெயில் வந்து தள்ளுபடியாக ஆகிறது, முன்ஜாமீன் வந்து மறுக்கப்படுகிறது. உடனே வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ட்ரையல் கோர்ட்டில் எப்பவுமே ஜாமீன் கொடுப்பாங்க. இதே போல் சிறிய வழக்குகளுக்கெல்லாம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் போனோன்னா அங்கேயே வந்து ஸ்பாட் ஜாமீன், அதாவது 294B ஒருத்தர் அசிங்கமாக பேசுகிறது தானே, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பாட் பெயில் உண்டு. அங்கே போன உடனே அங்கேயே ஒரு ஜாமீன் கொடுத்து வெளியே வந்த உடனே, பார்த்தீர்களா நீதி வென்றது, இதை வென்றது, அது வென்றதுன்னு என்ன ஓவர் சீன். இதெல்லாம் உடம்புக்கு ஆகாத ராஜா. ஒருத்தனை எதுக்காக கேவலமாக பேசுவானே, அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் நின்றுங்கன்னு நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று சொல்வது. அப்புறம் ஹைகோர்ட்டில் சொன்ன மாதிரி நீ லோவர் கோர்ட்டுக்கு போகிற, அங்கே உனக்கு கொடுக்குற ஜாமீன் வச்சு தானே நீ வெளியே வர. ஸோ உனக்குன்னு நெஞ்சில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், காவல்துறை கூடும்போது கூட போ, ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டின்னு போனால் அங்கே கோர்ட்டில் ஜட்ஜி தான் இருப்பார். இந்தந்த டாக்குமெண்ட் தான் இந்த கேஸுங்களுக்கு ரிமாண்ட் பண்ண முடியும், எல்லாம் திருப்பி அனுப்ப போகிறாங்க. அதெல்லாம் நடக்குது. எவ்வளோ கேஸில் மாரிதாஸை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க, மாரிதாஸ் இதுக்கெல்லாம் ரெமண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? காவல்துறையோட தோல்வியை காட்டுகின்றது. அப்போ இன்னும் கொஞ்சம் இல்லை, இன்னும் நிறையவே நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஆகவே வெளியில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம், நீதி வென்றது, இப்படின்றது, அநியாயம் பண்ணுறதுன்னு யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். நன்றி, வணக்கம்.